தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 99 8வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய கேரக்டரை, அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்தி செல்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் எல் நாஷா. எல் நாஷா. சிலர் இது எல் நாஷாக் என்று சொல்லுகிறார்கள். சிலர் யெகோவா எல் நாஷா, யெகோவா எல் நாஷாக் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஓகே, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் யார்? அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நாமம் எல் நாஷா, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. இது கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. கல்நெஞ்சம் பிடிச்ச ஒரு நபர் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலேயே அன்பானவர், மன்னிக்கிறவர் யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகளில் பாருங்க, கர்த்தர் கொடூரமானவர், கர்த்தர் மோசமானவர், கர்த்தர் அடிச்சிருவார், நொறுக்கிடுவார், மண்டையை பொழந்துருவார், லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவார். இன்னைக்கு நீ பைபிள் வாசிக்கலையா? இன்னைக்கு உன் கால் ஒடிய போகுது, போ, இன்னைக்கு நீ தொலைஞ்சதோட. கர்த்தர் நான் அவ்வளோ மோசமானவரா? அதுக்காக பைபிள் வாசிக்க வேணாம்னு சொல்லிடல யாரும். அருமையான கவனிங்கள், கர்த்தர் ஒரு மோசமானவர் என்பதை போல பாருங்க சபைகளிலே சித்தரிக்கப்பட்டு பேசப்படுகிறது. அருமையானவர்களே கவனிங்கள், தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் மன்னிக்கிறவர், தேவன் நல்லவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர். அவரை போல இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியவே முடியாது. நான் போன வாரத்தில் இதெல்லாம் வாசித்தோம். மீறுதல்களை மன்னிக்கிறதுலே தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். மீறுதல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிக்கிறதுல இவருக்கு ஈக்குவல் யார் கிடையவே கிடையாது. இவருக்கு சமமான யாரும் கிடையவே கிடையாது. அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்பதை போன வாரத்தில் நான் வாசித்தோம். அவர் வெகுவாய் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராயிருக்கிறார். மன்னிக்கிற மனமுடையவராய் அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் ஒரு முறைக்கு மேலே அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு முறை மன்னிப்பேன், 2வது முறை வந்த போட்டு தள்ளிடுவேன். சும்மா தப்பு செஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க நகன கிறுக்கு பயில்களா, ஏன்னா நினச்சிக்கிட்டு தருவோம் மனத்தில் நீ அப்படின்றவாங்க. நான் போன வாரத்தில் இது உங்களுக்கு விலைக்கு காண்பித்தேன். 1,00,000 முறை தவறு செஞ்சுட்டு வந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால 1,00,000 முறை தவறு செய்யுங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்னா பாருங்க, ஒரு மோசமான ஒரு ஆளுன்னு சொல்லி உள்ளத்துல பதிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் போய் ஆண்டவரே தோத்திரமையா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். ஜெபத்துக்கு பதில் வராது. ஜெபத்துக்கு ஏன் பதில் வராமல் போனது என்பதுக்கு காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்து ஒரு கசப்பு, கர்த்தரை குறித்து ஒரு தவறான படம் மனதுக்குள்ள இருக்குது. வச்சுக்கிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி வேற தொலையணுமே, இந்த பாஸ்ட் வேற ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு கிடக்கிறாரு. அதனால ஜெபம் பண்ணி வேற தொலையணுமே சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க பாருங்க, வம்படியா ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறாங்க. பதில் வரவில்லை. 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, பதில் வரல. தேவனை சரியாய் புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபித்து என்று சொன்னால் துரிதமாய் ஜெபத்துக்கு பதில் வரும். எளிமையாய் ஜெபத்துக்கு பதில் வருமே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அங்க இப்படி நடந்துச்சான், இங்க இப்படி நடந்துச்சான், அவங்களுக்கு இப்படியா, அந்த பாஸ்ட் வீட்டில் இப்படியா, அந்த மூத்த விசுவாசி வீட்டில் இப்படியா, அதனால அப்ப கர்த்தர் அப்படியே தான் இருப்பாரோ? கிடையாது கிடையாது கிடையாது. சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் யார் என்பதை. அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார், மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராயிருக்கிறார். மீறுதல்களை மன்னிக்கிறதிலே தேவரீருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் பாருங்க மன்னிக்கிறதிலே அவ்வளவு உயர்ந்தவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் எதை மன்னிக்கிறார்? பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், தவறுகளை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார், குற்றங்களை மன்னிக்கிறார், குறைகளை மன்னிக்கிறார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? கர்த்தர் எவ்வளவு தூரம் நம்மளை மன்னிக்கிறாரு. கர்த்தர் எவ்வளவு தூரம் நம்மளை மன்னிக்கிறாரு. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை என்ன செய்தாரு? விளக்கினார். கிழக்குக்கும் மேற்குக்கு இல்லை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விளக்கினார். ஆமென். பாருங்க, கார் மேகத்தை போல உன்னுடைய பாவங்களை என்ன செய்தேன்? நான் அகற்றினேன். மேகம் இப்போ இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கிளஞ்சு போயிடுது, காணாம போயிடுது. அப்ப கர்த்தர் பாருங்க மன்னிக்கிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை பாருங்க எல்லாவற்றையும் என்ன செய்தார்? தூரமாய் விலக்கி போட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ளே என்ன செய்து விட்டார்? நம்முடைய பாவங்களை போட்டு விட்டார். எங்க போட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டாரு. அரபிக்கடல்ல போடல, இந்திய பெருங்கடல்ல போடல, மறதி என்கிற கடல். என்ன கடல்? மறதி என்கிற கடல்ல கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் போட்டுட்டாரு, மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு. அவர் அவ்வளவு பெரியவராய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். அப்ப இதனாலே அவர் நம்மை மன்னித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மன்னித்திருக்கிறார். மன்னிப்பு சும்மா வந்துடாது, மன்னிப்பு சும்மா வந்துடாது. அவர் இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர் நாமம் எல் நாஷா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் நாமம் எல் நாஷா. ஆமென். நாம் ஏன் ஒவ்வொரு நாமமாய் பார்த்து கொண்டு வருகிறோம்? அப்பா யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் நம்ம குடும்பம் செழிக்கும், அப்பதான் நம்ம குடும்பம் தலைத்து ஓங்கும். கர்த்தரை குறித்து ஒரு கசப்பையும் ஒரு பகையும் உள்ள வச்சுக்கிட்டு, ஒரு மனத்தாங்கல்ல உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் வாரம் வந்து நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி நினைச்ச முடியாது, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. கர்த்தரை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம், ஒரு சரியான படம் அது உள்ள இருந்துக்கிட்டு நான் சொல்றேன் அப்படி லேச ஜெபம் பண்ணா கூட பதில் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்பா யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். அருமையானவர்களை கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை தெரிந்தோ தெரியாமலேயோ பாவம் செய்த போது அதை யாருக்குமே காட்டி கொடுக்காமல் நம்மை மன்னித்த தேவன்தான் நம்முடைய தேவன். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம், எத்தனையோ குற்றங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவங்களை தெரிந்தோ தெரியாமலே நாம் செய்திருக்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். அதை யாருக்குமே காட்டி கொடுக்காமல் நம்மை மன்னித்த தேவன்தான் நம்முடைய தேவன். நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் வந்து பப்ளிசிட் பண்ணியிருந்தாருன்னு எப்படி இருந்திருக்கும்?
நாம ரகசியமாகவோ ரகசியம் இல்லாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ எவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் பப்ளிசிட் பண்ணியிருந்தாருன்னா, விளம்பரம் பண்ணி வெளியில கொண்டு வந்து காமிச்சிருந்தாருன்னா நாரி போயிருக்கும் நம்ம வாழ்க்கை. என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, எச்சிய காரி துப்பியிருப்பாங்க. அவ்வளவு தவறெல்லாம் செஞ்சுருக்கோம். புருஷனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் நிறைய செஞ்சுருக்கிறோம். கர்த்தர் அதெல்லாம் கிருபையா மன்னிச்சு மூடி மறைச்சிட்டாரு. கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மன்னிக்கிறவர் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்னா ஒரு மோசமான ஆளு, ஒரு கொடூரமான அரக்கே நினைச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ண உட்காந்தீங்க, இன்னும் 25 வருஷத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்போது கர்த்தரை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு உயர்ந்த படம், அப்பாவா மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர். நான் சில தவறுகள் செஞ்சாலும் கூட அதை கொண்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லி என்னை கேவலப்படுத்துகிற தேவன் அல்ல, என்னை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. எங்க அப்பாவை போல நல்லவர் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. ஆமென். அவ்வளவு நல்லவர். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்துக்கு வர வேண்டும். அநேக சபைகளில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது, இதெல்லாம் தெரியாது. அப்படியே ஒரு கசப்போடு கூட தான் சபைக்கு போறாங்க, கசப்போடு கூட தான் திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. பாருங்க, வருஷம் வளாச்சு, ஒரு ஆசீர்வாதம் உள்ள வீட்டில் எல்லாம் தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளவோ உபவாசம் இருந்து பார்க்குறாங்க, எவ்வளவோ குடரை சுருக்கி பார்க்குறாங்க, மொட்டையை போட்டு தேய்ச்சி பார்க்குறாங்க. கண்ணீர் சிந்தி கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம். ஆண்டவர், இதுக்கு மேலே எனக்கு கண்ணீர் சிந்ததுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஏன் என்ன என் ஜெபத்துக்கு பதில் தரமாட்டேங்கிறீரு, உமக்கு இரக்கமே இல்லையா என்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை நீங்கள் உள்ளே வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் அமர வேண்டும், ஜெபத்தில் நிற்க வேண்டும். துரிதமாய் ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். ஆமென். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்யலை? பப்ளிசிட் பண்ணலை. அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யலை? வெளியில் கொண்டு வரவே இல்லை. யாருக்கு தெரியாமல் மூடி மறைச்சு விட்டாரு. யாருக்கு தெரியாமல் மூடி மறைச்சிட்டாரு. தெரிஞ்சிருந்துச்சு வீட்டில் இருக்கவங்கள நம்மளை போட்டு தெளிப்பாங்க. உண்மையா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் கிருபையாய் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். அவர் நாமம் எல்நாஷா, அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு கர்த்தர்? நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன். எப்படி மன்னிப்பேன்? கிருபையாய் மன்னிப்பேன். அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அதை மனதில் கொண்டு வர மாட்டேன். சபைகள் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? கர்த்தர் உன் பாவத்தில் நினைச்சிருக்காரு, பூத கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே போடுதான் அவன் தலைய. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் பூத கண்ணாடி வச்சிருக்கிறாரு. குறி பார்த்து என்னைக்கு தூக்குவார், ஒன்று தூக்கி போடுவாரு, உன் காலை ஒடிச்சு போடுவாரு, உன் மண்டையை பழந்துருவார், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே கவனிங்க. அதனால கர்த்தர் பாவம் செய்யறதுக்கு அக்கிரமம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை முற்றிலுமாய் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிருபையாய் மன்னித்து. எதை மன்னித்து? அக்கிரமங்களை மன்னித்து. எவ்வாறு மன்னித்து? கிருபையாய் மன்னித்து. எதை எதை நினையாமல் இருப்பேன்? பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினையாமல் இருப்பேன். எனவே அவரே நினைக்க மாட்டார்னா யாரிடமுமே என்ன செய்ய மாட்டாரு? இதை போய் பப்ளிசிட் பண்ணி நம்மள என்ன செய்ய மாட்டாரு? போட்டு தள்ளிட மாட்டாரு. நான் சொல்றது புரிஞ்சா? அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி நினையாமல் இருப்பேன். ஓகே, அவரே நம்முடைய பாவத்தை நினைக்க மாட்டார்னா அப்புறம் எப்படி 10 பேர்கிட்ட போய் சொல்லுவார்? அவரு அதை எப்படி பப்ளிசிட் பண்ணுவார்? அதை எப்படி 4 பேர்கிட்ட சொல்லி நம்மளை கேவலப்படுத்துவார், நம்மளை அவமானப்படுத்துவார்? இது வரைக்கும் அவமானப்படுத்தியிருந்து எவ்வளோ அவமானப்படுத்திருக்கலாம் நம்மளை, நம்ம செஞ்ச தவறுக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையாய் என்ன செய்திருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேரே கிருபையின் தேவன், கிருபையின் ஆவியானவர். ஆமென்.
கிருபையின் தேவன், கிருபையின் ஆவியானவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவை கர்த்தர் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. மன்னிக்கவே மாட்டேன் உன்னைய, ஓடி போயிரு நடத்த விட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிற தேவன் அல்ல. ஒரு கல்லஞ்சம் முடிச்ச ஒரு ஆள் அல்ல. மன்னிக்கிற தேவன், கிருபையாய் மன்னிக்கிற தேவன். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். எல்லா கரங்களை சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். ஆமென். அது மாத்திரமல்ல, யெகோவா நாஷா, எல் நாஷா எப்பொழுது நம்மை மன்னிப்பார் என்றால், இது ஆழமாய் கவனிப்போம். எல் நாஷா எப்பொழுது நம்மை அவர் மன்னிப்பார் என்று சொன்னால், உண்மையாகவே அந்த தவறை உணர்ந்து, உண்மையாகவே அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாகவே அந்த தவறை உணரணும். ஆண்டவரே, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் தவறு பண்ணது உண்மைதான், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஆண்டவரே, தெரியாம நான் வெத்தலை போட்டுட்டேன், என்ன செஞ்சுட்டேன்? தெரியாம வெத்தலை போட்டுட்டேன், தெரியாம அந்த மூக்குப்பிடியை போட்டேன் ஆண்டவரே, தெரியாம அந்த பீடியை குடிச்சுட்டேன் ஆண்டவரே, தெரியாம அந்த சீரட்டை குடிச்சிட்டேன் ஆண்டவரே, தெரியாம சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்துட்டு வந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு முதலாவது என்ன செய்யணும்? அது ஒத்துக்கிறணும். என்ன செய்யணும்? உணரணும். பாருங்க, ஆண்டவரே, தெரியாம அந்த யூடியூப்ல அசிங்கமான காரியத்தை பார்த்துட்டேன் ஆண்டவரே, அந்த ஃபேஸ்புக்கில், அந்த இன்ஸ்டாகிராமில் தவறான காரியத்தை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, அந்த அசுத்தமான காரியத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அந்த அசுத்தமான காரியத்தை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, என்னைய மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாகவே அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? மன்னிப்பார். எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்ப மன்னிச்சாரு? எப்ப மன்னிச்சாரு? அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என்ன செய்தேன்? அப்ப கர்த்தர் எப்ப மன்னிப்பாரு? முதல்ல உணரணும். நான் தவறு பண்ணிட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு உணரணும். உணர்ந்து கர்த்தர்ட்ட போய் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வாரு? மன்னிப்பார். ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான், வாழ்வு பெற மாட்டான், வெற்றி பெற மாட்டான், செழிக்க மாட்டான், நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டான். மறைக்கிறது சில ஆட்கள். புருஷன்ட்ட மறைச்சிடலாம், மனைவிட்ட மறைச்சிடலாம், பெத்த தகப்பன் தாயிட்ட மறைச்சிடலாம், கூட பிறந்தவங்கள்ட்ட மறைச்சிடலாம். ஆனால் கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லா வெட்ட வெளிச்சமாய் நிர்வாணமாய் இருக்கிறது என்று சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே அவர்கிட்ட நம்ம மறைச்சிடலாம் நினைச்சோம்னா தோத்து போகிறது யாரு? நாம தான். நஷ்டம் நமக்கு தான். அதனால எப்போது கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே தவறை ஒத்துக்கிறேன், பாவத்தை ஒத்துக்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ வீம்பு பண்ணியோ அல்லது எப்படியோ தவறு செஞ்சு தவறு தான், ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிற ஆண்டவர் என்னை மன்னியும், கிருபையா என்னை மன்னியும், எனக்கு இறங்கும் ஆண்டவர் சொன்னா கர்த்தர் கிருபையா மன்னிப்பார், இறங்குவார், வாழ்வை என்ன செய்வார்? புதுப்பித்து தருவார். வாழ்க்கை என்ன செய்வார்? புதுப்பித்து தருவார். வாசிப்போம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், என்ன செய்தால்? அறிக்கையிட்டால், நாம் சொன்னால், சொல்லும் போது தான் கர்த்தர் மன்னிக்கிறாரு, சொல்லும் போது தான் மன்னிக்கிறாரு.
அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி இருந்துட்டோம்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். இந்த பூனைக்குட்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பூனைக்குட்டி போய் நல்லா முட்டையை உடச்சி சாப்பிட்டு வந்துடும், தெரியாமல் முட்டையை உடச்சி சாப்பிட்டு வந்துடும், கறியை சாப்பிட்டு வந்துடும். ஐயாவுக்குள்ளே ஒரு பெரிய நினப்பு, பூனை ஐயாவுக்கு நல்லா வாயெல்லாம் படப்படம் உடச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு நினப்பு, நம்ம முட்டையை உடச்சி சாப்பிட்டது யாருன்னு செய்யலை, பாலை குடித்ததை காலையில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க, சார் இந்த பூனை இருக்குது பாருங்க, நம்ம வீட்டு பாலை குடிக்காது, அடுத்த வீட்டு பாலை தான் குடிக்கும். எனக்கே அப்போ தான் யோசனை வந்துச்சு, ஓ அடுத்த வீட்டு பாலை தான் குடிக்குமா அது? குடிச்சிட்டு ஒன்றும் தெரியாமல் தொடச்சிட்டு அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி வாழை மடக்கிட்டு வந்து நம்மகிட்ட வந்து என்ன செய்யும், அப்படி சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு அப்படியே அப்புறாணியை பார்த்துக்கிட்டு இருக்கும். சில கிறிஸ்தவ விசுவாசிங்க எல்லாத்தையும் தொடச்சி மூடிக்கிட்டி மறைச்சிட்டு இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி நினைச்சாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து கர்த்தர் சொல்கிறார், வாழ்வடைய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் வாழ்வு என்ன செய்யும், உண்டாகும். ஆகவே ஆஷா எப்பொழுது மன்னிப்பார் என்று சொன்னால், அது உண்மையாகவே உணர்ந்து, ஆண்டவர் நான் செஞ்சுட்டேன், நான் பண்ணது தவறு தான் என்று பாருங்க உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் பாருங்க யெகோவா நாஷா நம்ம என்ன செய்வார், மன்னிப்பார். வாசிப்போர் சில உதாரணங்களை. லூக்கால சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். இங்கே இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன், பலவிதமான பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஆட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில். கெட்ட குமாரன், இளைய குமாரன், ஊதாரி மகன். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே வந்திருக்குது, ஊதாரி மகன். இப்படி பலவிதமான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்ஜெக்டுக்கு அந்த தலைப்பு பொருத்தமே இருக்காது, அந்த தலைப்பு கொடுக்கவே கூடாது. ஊதாரி மகனும் கிடையாது, கெட்ட குமாரனும் கிடையாது, அவை எதுவுமே கிடையாது. இந்த சப்ஜெக்டுக்கு, இந்த இதுக்கு சரியான தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? அன்பின் தகப்பன், மன்னிக்கிற தகப்பன். எங்கள் அப்பா தான் முக்கியமான ஆள். இந்த சப்ஜெக்டில் அப்பா தான் முக்கியமான ஆள். ஏன்னா இவன் பண்ணி குடிசைகளை கடந்து எழுந்திரிச்சு ஓடி வர்றா, ஓடி போய் கட்டி பிடிச்சு நினைச்சாரு, முத்தம் கொடுக்குறாரு. நம்ம நினைச்சிருப்போம், டேய் பண்ணி நாத்த வருது, முதல்ல குளிச்சுப்பாடா, முத்தம் அப்புறம் கொடுக்குறேன். முத்தம் கேட்குதான், முத்தம் பண்ணி பெயர், பண்ணிக்குள்ளே கடந்து வந்திருக்க, பண்ணி குடிசைகளை உருண்டு வந்துட்டவனுக்கு போடா முதல்ல அப்படின்னு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்புக்கு முன்னதாக பண்ணி நாத்தமெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய பாவமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பா யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்வடைவதற்கு இதுதான் அஸ்திபாரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பா யார்? மன்னிக்கிறவர். அவர் நாமம் ஆஷா. அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். இங்க பாருங்க, இந்த பையன் வர்றான், வந்து தவற உணர்றான். தவறு என்ன செய்யறான்? உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலாம் தங்கியிருந்தேன், அப்படிலாம் பேசலை. ஆண்டவரே தவறு செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு பாருங்க, தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான் பாருங்க. உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? கிருபையா என்ன செய்வார்? மன்னிப்பார். மூடி மறைக்கும் போது என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க
மாட்டார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் பாருங்க, அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எப்பொழுது மன்னிப்பார் என்றால் நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? நம்மை கிருபையாய் மன்னிப்பார். ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனம் முதல் 43வது வசனம் வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த நீ உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 2 பக்கத்துலேயும் 2 பேர் அரைஞ்சிருக்கிறாங்க. 2 கள்ளர்களை அரைந்திருக்கிறார்கள். அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த காட்சி உங்களுக்கு தெரியுது, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் இகழ்ந்து பேசுகிறான், ஒருத்தன் பாருங்க கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை என்ன செய்து கொள்ளும்? நினைத்து கொள்ளும். அவன் என்ன சொல்றான்? இந்த இடத்துல நாம நியாயப்படி தான் தண்டிக்கப்படுகிறோம். நாம செஞ்ச தவறுக்கு, நாம செஞ்ச அக்கிரமத்துக்கு நாம் அநேக தவறு பண்ணியிருக்கிறோம். அதனால நியாயப்படி நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரோ எந்த தவறையும் செய்யலையே. அப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தன்னுடைய தவறை உணர்கிறான். அந்த 2 கள்ளன்ல ஒரு கள்ளன் என்ன செய்யறான்? தன்னுடைய தவறை உணர்கிறான். தவறை உணர்ந்துதான் அவன் கத்தட்டா கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை என்ன செய்து கொள்ளும்? நினைத்தருளும். ஆண்டவரேன்னு சொல்றான் பாருங்க. ஆண்டவரேன்னு சொன்னா ரசிக்கப்பட்டான். ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரேன்னு சொன்னாவே போதும். இயேசுவே, நீர் என் ஆண்டவர், நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், அழைக்கிறேன் ஆண்டவரே. ரசிக்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன மாதிரி அன்றைக்கு அவரோடு கூட பரதேசில் என்ன செஞ்சாவேன்? அன்றைக்கு நுழைந்து விட்டான். ஆகவே கர்த்தர் எப்பொழுது நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை அவர் மன்னிப்பார் என்றால், நான் உண்மையாகவே அந்த தவறை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிவியா, இனிமேல் அதை நான் பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த காரியத்தை செய்யாமல் நான் ஒதுங்கிக்கிருவேன், இனிமேல் அந்த காரியத்தில் தலையிட மாட்டேன், இனிமேல் அந்த இடத்துல போய் நான் ஃபெலோஷிப்பை வைக்க மாட்டேன், இனிமேல் அப்படி கூட்டு சேர மாட்டேன், அப்படி கூட்டு சேர்ந்தனால தான் இப்படி நான் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி போக மாட்டேன், பண்ண மாட்டேன். என் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்னுடைய ஐக்கியம் சபையோடு தான் இருக்கும். ரட்சிக்கப்படாத ஆளுகளோடு என்னுடைய ஐக்கியம் என்ன செய்யாது? இருக்காது என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கிருபையாய் மன்னிப்பார். அவர் நாமம் யெகோவா எல் நாஷா. ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்துல போய் நியாயம் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேசக்கூடாது. மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் நியாயம் பேசினீர்கள் என்று சொன்னால் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆண்டவரே, உமக்கு தெரியாது, இதனால தான் அந்த தவறை நான் செஞ்சேன். ஆண்டவரே, உமக்கு தெரியாது, அதனால தான் அந்த தவறை என்ன செஞ்சேன், நான் செஞ்சேன் என்று கர்த்தரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேச கூடாது. என்னை கையை பிடிச்ச அவ இழுத்தா, அதனால தான் நான் தவறு செஞ்சேன். நியாயம் பேச கூடாது. என்னை குடிக்கும்படியாய் நண்பர்லாம் செஞ்சு என்ன செஞ்சாங்க? நீ கட்டாயப்படுத்தினாங்க, அதனால ஒரு டம்ளர் குடித்தேன். இதில் என்ன ஆண்டவர் இருக்குது அப்படின்னு கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? டே சும்மா ஒரு உஃப்னு ஒரு இழுடா இந்தடா அப்படின்னு கொடுத்தாங்க. நானும் டெஸ்ட் பண்ணுறத காட்டி என்ன செஞ்சேன், நான் உண்மையாகவே குடிக்கல,
என்னதான் இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணி பார்ப்போம்? இப்போ போச்சுலாம் செக் பண்ணி பார்த்தேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சேன், இதில் ஆண்டவர் இருக்குது. இப்படி கத்தட்ட போய் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நியாயம் பேசக்கூடாது. நியாயம் பேசணும்னா மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. முதலாவது என்ன செய்யணும், கத்தட்ட தவற ஒத்துக்கிறணும். ஆண்டவரே தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் பண்ணணும். தப்பு தப்பு தான், தவறு தவறு தான், எனக்கு கிருபையாக இறங்கும் அப்படின்னா கத்தர் கிருபையாக என்ன செய்வார், இறங்குவார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒன்றும் மூடியில் மறைக்கலை, நான் இதனால தான் செஞ்சேன், நான் அதனால தான் செஞ்சேன், கோச்சுக்கிறாதீங்க ஆண்டவர், இதில் என்ன இருக்கு ஆண்டவரே, கண்டுக்கிறாதீங்க ஆண்டவரே, அப்படிலாம் சொல்லலை. நான் செஞ்சது தவறு தான், நான் செஞ்சது, நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் சில தவறுகளை செஞ்சிடறோம், தவறான வார்த்தைகளை பேசிடுறோம், தவறான காரியத்தை பார்த்துடுறோம், தவறான காரியத்தை பண்ணிடுறோம். உடனடியாக உணர்வடைந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து, கர்த்தாவே நான் செஞ்சது தவறு தான், இந்த ரத்தத்தினால் என்னை கழுவும், இந்த ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், என்னை எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை நிலைநிறுத்தும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையா என்ன செய்வார், காரியங்களை செய்வார். கர்த்தரை நியாயப்படுத்தி பேசணும்னா வாழ்வடையவே மாட்டோம். அவற்றையே போய் நியாயப்படுத்தி பேசணும்னா என்ன, எங்கே போக போகிறோம், நம்ம வேறு யார்கிட்ட போக போகிறோம், அவர் தான் ஃபைனல். அவற்றையே போய் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கே போக போகிறோம்? ஒரு நாள் நியாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சத்திய வேதத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை பாவம் செய்யும்படியாக அங்க போர்த்திபாருடைய மனைவி கட்டாயப்படுத்துகிறாள், கையை பிடிச்சி இழுக்கிறா. உங்களுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸு போனால் கூட பரவாயில்ல, போ, எனக்கு என் ஜீவன் தான் முக்கியம், என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு கையை உதறிட்டு ட்ரெஸ்ஸை விட்டுவிட்டு என்ன செஞ்சுட்டான், ஆள் தப்பிச்ச முளைச்சின்னு வெளியே ஓடி வந்துட்டான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதே, அது வாழ்க்கை அழிச்சிருமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் பாருங்க அப்படியே நம்ம நெருங்கி வரும் பொழுது தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்ய வேண்டும், ஓடி வர வேண்டும். ஆமே, நியாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யோசேப்பை போல கையை உதறிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம்பா, உன் ஐக்கியமே எனக்கு வேணாம், உன் கூட சேர்ந்தா நீ குடிக்கத்தான் சொல்லுவ அப்படின்னா எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். சீரட்டு குடிக்க நீ கட்டாயப்படுத்தினேன்னா, சாராயம் குடிக்க நீ கட்டாயப்படுத்தின, வெத்தலை போட கட்டாயப்படுத்தினேன்னா, மூக்குப்பிடி போடுறதுக்கு நீ கட்டாயப்படுத்தினேன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம். அப்படி ஒன்று எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி நீ இருப்பு நாளைக்கு இல்லாமல் போயிடுவ. எனக்கு தேவன் என்ன செய்யணும், வேணும். எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் எனக்கு வேணும். அவர் தான் என்னை இந்த பூலோக வாழ்க்கையிலும் காப்பாற்றுகிறவர், நித்தியத்திலும் காப்பாற்றுகிறவர். ஆமேன். எனக்கு அவர் தான் முக்கியம். அப்படி நின்று பிடிக்கணும். இப்படி வளைஞ்சு குழஞ்சு நண்பனையும் பிரியப்படுத்தி, தோழனையும் பிரியப்படுத்தி, தோழியும் பிரியப்படுத்தி, அவங்களை லேசாக ப்ளீஸ் பண்ணி அப்படிலாம் வாழணும் அவசியமே கிடையாது. யார் நமக்காக ஜீவனை கொடுக்கல, யார் நமக்காக கல்வார் சிலுவையில் ரத்தத்தை சிந்தலை, நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அவர் கிருபையாய் இறங்குகிறவர், மன்னிக்கிறவர். அவர் நாமம் எல் நாஷா, நான் அவருக்கு பிரியமாய் வாழப்போகிறேன். ஆமேன். ஆகவே கர்த்தர்ட்ட போய் நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஒத்துக்கிறணும், மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர் கிருபையாய் என்ன செய்வார், மன்னிப்பார், என்ன செய்வார்,
இறங்குவார். சில சமயங்களில் இந்த பாவங்கள் வந்து நம்மளை நெருங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை. பாவம் வந்து அப்படி நம்மளை சுற்றி வந்து நம்மளை நெருக்க அமுக்க பார்க்குது, அப்படித்தானே? நம்மளை வீழ்த்த பார்க்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாவம் நெருங்கி வரும் பொழுது, நம்மளை விழத்தள்ள பார்க்கும் பொழுது, நாம பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை ஜெயித்தவர். ஆமேன். பாவ சோதனைகளை ஜெயித்தவர். ஆமேன். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சாட்சிகள், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சாட்சிகள். என்ன நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற சாட்சிகள் அப்படின்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்துக்கு போறாரு. ஆதியாமத்தில் ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்படியே வரிசையா ஒவ்வொரு ஆளையா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களை எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே பாருங்க 11ஆம் அதிகாரத்தில் அப்படி முடிச்சுட்டு 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? இத்தனை திரளான சாட்சிகள். ஆபிரகாமை பாரு, ஏனோக்க பாரு, அவ்வளவு பாவம் நிறைஞ்ச உலகத்திலையும் பரிசுத்தமா வாழ்ந்தான். அவனை பாரு, ஆபிரகாமை பாரு, தாவீதை பாரு, அவங்க விசுவாசத்தை பாரு. ஆமென். தாவீது பாவத்தில் விழுந்த மாதிரி நீ விழுந்துடாத. யோசேப்பு மாதிரி என்ன செய்ய? கையை உதறிட்டு வெளியில ஓடி வா. தானியேல் மாதிரி நில்லு வைராக்கியமா. ஒரு அற்பமான சாப்பாட்டுக்காக என்ன செய்யாத, விழுந்துடாத. எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்களெல்லாம் பாரு. இவங்களை பார்க்கட்டும் பரவாயில்ல, இயேசுவை நோக்கி பார். ஆமென். யாரை நோக்கி பாரு? இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப பாவ சோதனைகள் நம்ம வந்து நெருங்கும் பொழுது நாம பார்க்க வேண்டிய ஒரே நபர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்துக்கிட்டே ஓடி வந்து ஈஸியா ஓடி வந்துடலாம். அவரை பார்த்து ஓடி வந்து ஈஸியா ஓடி வந்துடலாம். ஆகவே கர்த்தர்ட்ட போய் நியாயப்படுத்தி பேசாம, நான் இதனால தான் செஞ்சேன் அதனால சொல்லி என்ன செய்ய, ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாம, ஆர்கியூமெண்ட்லாம் வாதாட்டம் பண்ணுறது, வாதிடுறது, அப்படிலாம் பண்ணாமல், கர்த்தாவே என்னை செஞ்சது தவறு தான், என்னை மன்னியும், ரத்தத்தினால கழுவு, என்னை சுத்திகரியும் சொல்லி உண்மையாய் மன்னிப்பு கேட்கும் பொழுது எல் நாஷா கிருபையாய் மன்னிப்பார், கிருபையாய் இறங்குவார், கர்த்தரை எடுத்து நிறுத்துவார், ரத்தத்தினாலே கழுவி உங்களை என்ன செய்வார்? பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் கிருபையா மன்னிக்கிறார் சொன்ன மாத்திரத்தில் பாவம் செய்து கர்த்தர் லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அர்த்தம் கிடையவே கிடையாது. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். துணிகரமான பாவங்களுக்கு, துணிஞ்சு செய்கிற பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். விலக்கி காத்தருளும் ஆண்டவரை. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றாச்சு. கர்த்தாவே இன்னமும் அந்த தவறை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தா நல்லா இல்லை. வருஷங்கள் போயிருச்சு, காலங்கள் போயிருச்சு. இந்த மீதமுள்ள வருஷங்களில் பரிசுத்தமாக வாழணும், உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கணும், உடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் நான் மண்ணளி போட்டக்கூடாது. அந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்கணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரணும். ஆமென். இப்படி வரும் பொழுது கர்த்தருடைய உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாததுனால தான், நல்லா கவனிக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாததுனால தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாலே விடுதலையோடு வாழ முடியவில்லை. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியல, அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா என்ன நிச்சயம் இல்லை? என்ன நிச்சயம் இல்லை? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. சபையில என்ன போதிச்சிட்டாங்க? இன்னும் நீ சரியா கழுவப்படாத மீன். அருமையானவர்களே கவனியுங்கள்.
அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாலே ஏன் ஒரு வெற்றியான கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியவில்லை என்றால், ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இவர்களுக்குள்ள என்ன செய்யலை இல்லை. இவங்களுக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு. கர்த்தர் மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையா? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகும் உங்களுக்கு என்ன செய்யலை, சந்தேகம் போகலை. கர்த்தர் மன்னிக்கலையோ, மன்னிக்காமல் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ, மன்னிக்கப்படாமல் நம்ம ஒருவேளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ, ஒருவேளை இன்னொரு முறை ஞானஸ்தானம் எடுத்துட்டா அப்போ ஒரு நிச்சயம் வந்துடுமோ? இப்படிலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். சத்தியம் என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் மறந்து விட்டார். ஆமென். நம்முடைய பாவங்களை என்ன செய்து விட்டார்? அவர் மன்னித்து மறந்து விட்டார். இதுதான் சத்தியம். எனவே நாமும் மறக்க பழக வேண்டும். நாம் என்ன செய்யணும்? மறக்க பழணும். குற்ற உணர்வுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசு வந்து குற்றம் சாட்டுகிறவன். சில சமயங்களில் கடந்த கால பாவத்தை நினைப்பூட்டி நம்ம குற்றப்படுத்தி நம்மளை விழத்தள்ள பார்க்கிறான். அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் எல்லா பாவத்தை என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். கிருபையாய் மன்னித்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆகவே இன்னைக்கு நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று இந்த சத்தியத்தில் உறுதியாய் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுதுதான் விடுதலையோடு வாழ முடியும். ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அநேக பாருங்க, இந்த நிச்சயத்துக்குள்ள வரலை, அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னும் உன் பாவம் வந்து மன்னிக்கப்படலை, கர்த்தர் நேற்று நைட்டில் எனக்கு வெளிப்படுத்தினாரு, எனக்கு காண்பிச்சாரு, அதனால ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு மறுபடியும் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போ. ஐயா நான் ஏற்கனவே எடுத்துட்டியா? இல்லை நீ மறுபடியும் எடு, கர்த்தர் காமிச்சாரு. இப்படியே சில ஆட்கள்லாம் 10 முறை ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் இருக்காங்க சர்ச்சுக்குள்ள. 11 முறை ஞானஸ்நானம் எடுத்தவங்க. நான் தான் 15 முறை ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் தான் சீனியரு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயம் இல்லை. இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகள் கவனிக்கணும். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ, என்றைக்கு உள்ளத்தை திறந்தீர்களோ, இயேசுவே நீர் ஆண்டவர் என்று சொன்னீர்களோ, எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், அதை விசுவாசிக்கிறேன், இருதயத்தில் வாயினாலே அறிக்கையிடுகிறேன் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டீர்களோ, அன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தை மன்னித்து விட்டார். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்கள். ஆமென். அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சு மறந்துட்டாரு. நீங்களும் மறக்க பழகிக்கிறணும். நீங்களும் மறக்க பழகிக்கிறணும். இப்போ விஷயம் என்னன்னா, அவர் மறந்துட்டாரு, இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி அப்பப்போ நான் வருது, அன்னைக்கு செஞ்சல, அன்னைக்கு ஒரு நாள் பண்ணல அப்படின்றது வந்து அப்படி புளியும் போது, அப்போ ஒருவேளை மண்ணு ரசிக்கப்படலையோ? எப்போ அவர் மன்னிச்சிட்டாரு, நீ ரசிக்கப்பட்ட ஆளுதான், ஆனால் உனக்குள்ள அந்த எண்ணெய் என்ன செய்யுது அப்பப்ப வருது. இப்போ அந்த எண்ணத்தை நீ இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கணும். கர்த்தர் கிருபையை என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். ஆமென். இப்போ ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கிறோம். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கிறோம். இப்போ அவர் தவறு செஞ்சதை நோட்டில் எழுதியாச்சு. இவரும் பார்க்குறாரு பெருந்தன்மையா, சின்ன பையன் தானே, சரி மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு. ஏய் தம்பிங்க வா, நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா, இப்போ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது நல்லா இருக்கா? அல்லது தம்பி இங்கே வா, இங்கே பாரு, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் இப்போ என்னை கிழிச்சு தாறு கிழிச்சு போட்டுறேன் அப்படின்னு கிழிச்சு போடுறது நல்லா இருக்குதா? கிழிச்சு போடுறது நல்லா இருக்குது. கிழிச்சு போடுறது எதுக்கு அடையாளம்னா, நீ பாவமே செய்யல பண்ற மாதிரி இருக்குது. நீ பாவமே, நான் அப்படிதான் உன்னை பார்க்கிறேன். என்றைக்கு என்னை வந்து விசுவாசித்தையோ, என்னுடைய கல்வாரி பாடுகளை விசுவாசித்தாயோ, என்றைக்கு என்னுடைய ரத்தத்தை விசுவாசித்தாயோ, அன்றைக்கே உன்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தை என்ன செஞ்சிட்டேன்? நான் கேன்சல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். இப்போ நான் உன்னை பார்க்கும் போதில் எப்படி பார்க்குறேன்? பாவமே செய்யாதவனை போல பார்க்குறேன். நீ உன்னை என்ன செய்யாத, பாவின்னு பார்க்காத. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
நீங்க உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்காதீங்க, பாவியா பார்க்காதீங்க, மன்னிக்கப்பட்ட ஆளா பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? நான் பாவி கிடையாது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். நான் பாவி கிடையாது, நான் மன்னிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னித்திருக்கிறார், கிருபையாய் மன்னித்திருக்கிறார். அவர் என்னை பார்க்கும்போது புது மனுஷனாய், புது சிருஷ்டியாய் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இப்ப நாமும் அப்படி நம்மளை பார்க்க கத்துக்கிறணும். அப்பதான் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். அப்பதான் ஜெபத்துக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுல நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா ஜெபிக்கவே முடியாது, பதில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. அப்ப கர்த்தர் மன்னித்ததை கர்த்தர் மன்னித்து மறந்து விட்டார் என்கிற விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் நாம் விடுதலையோடு வாழ முடியும், நாம் வெற்றியோடு வாழ முடியும், நாம் தைரியமாய் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாமும் மன்னிக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவர் நாமம் எல்நாஷா. எல்நாஷா என்ற என்ன அர்த்தம்? அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓகே, விளங்குது, புரியுது. எங்க அப்பா யாரு? மன்னிக்கிறவர். இப்ப எங்க அப்பா மன்னிக்கிறவரா இருக்கிறனால இப்ப நான் எப்படிதான் இருக்கணும்? நான் இப்ப கொடூரமான அரக்கனா இருக்கக்கூடாது, நான் கல்லஞ்சம் பிடிச்ச ஆளா இருக்கக்கூடாது, நான் போயா முதல்ல வெளியில, சோறு கிடையாது உனக்கு. யாருக்கு? புருஷனுக்கு. இப்படி இருதயத்தை செய்யக்கூடாது, கல்ல ஆக்கக்கூடாது. போயிரு, மூஞ்சில முழிக்காத, 5 பைசா வீட்டுக்கு தரமாட்டேன் மேல செலவுக்கு அப்படின்னு மனைவி பார்த்து செய்யக்கூடாது. ஒரு கல்லஞ்சம் பிடிச்ச ஆளா இருக்கக்கூடாது. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார், மன்னிக்கிற அப்பாவாய் இருக்கிறார். இப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மன்னிக்கிற பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க மன்னிக்கிற பிள்ளைகளாய் இருங்கள், நீங்கள் மன்னிக்கிற பிள்ளைகளாய் வாழுங்கள். ஆமே. மன்னிக்கிற பிள்ளையாய் வாழ்க்கை என்ன செய்யணும்? நடத்தணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். அப்ப யாராவது வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? டேய், வீட்டு வாசல காலை வச்ச உள்ள திருப்பாச்சி அருவா வச்சிருக்கேன், தீட்டி வச்சிருக்கடா, ஒரே போடு கால் ஒரே துண்டமா ஓடி போயிடும். இப்படி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லி இருந்தாருன்னா, புரியுதா நான் சொல்றது? நம்மளை பார்த்து சொல்லி இருந்தாருன்னா இங்க இருக்கிற யாராவது இங்க நிக்க முடியும்? எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியதா. எல்நாஷா கிருபையாய் மன்னித்திருக்கிறார். இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் மன்னிக்கிற தகப்பன். உங்க அப்பா யாரு தெரிஞ்சுக்க. இப்ப நீ மன்னிக்கிற பிள்ளையாய் வாழு, வாழ்க்கை என்ன செய்ய நடத்து. தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது, குறை இல்லாதவன் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை தவறு செஞ்சிடறாங்க, ஏதோ கோபத்தில் பேசிடுறாங்க, பட்டு போறாங்க, என்னவோ பண்ணிடுறாங்க. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடாத, மன்னிக்க என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. மன்னிக்கிற ஆளா மாறு, மன்னிக்கிற ஆளா வாழ்க்கை என்ன செய்ய நடத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். ஆமென். அப்ப சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள், அவங்க மேல யாராவது, அவங்க மேல உங்களுக்கு தான் குறை இருந்துச்சா, உடனே போய் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு பேசி ராசி ஆயிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, அவங்கள மன்னிங்க. அப்போதான் உங்க ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். அப்போதான் உங்களுக்கு சரீர சுகம் கிடைக்கும். அப்போதான் உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அப்போதான் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இல்லைன்னா எல்லாம் லாக் ஆயிரும், ஒன்றும் வராது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள்.
ஜெபத்துக்கு பதில் வராமல் போயிடும். எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கங்கே ஸ்டாப் ஆயிடும், லாக் ஆகிடும், ஒன்றும் வராது. எப்போதும் மன்னிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை மன்னித்திருக்கிறீர். எவ்வளவு பாவங்கள் லாரி லாரியா மூட மூடையாகும் இருக்கும் நான் செஞ்ச பாவம், அதெல்லாம் மன்னிச்சிருக்கிறீரேப்பா, கிருபையாய் கேன்சல் பண்ணியிருக்கிறீரே, அதெல்லாம் மறதிங்கிற கடலுக்குள்ளே போட்டீரேப்பா. கர்த்தாவே, இன்னைக்கு நானும் மன்னிக்கிறேன்பா, நான் உங்களுடைய பிள்ளை, மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், மறக்கிறேன்பா, பாஸ் பண்ணி கடந்து போகிறேன் ஆண்டவர், அவ்வளோதான். அப்படி வரும் பொழுது ஆசீர்வாதங்கள், சுகம், ஐஸ்வர்யங்கள், வளமை, வாழ்வு, வெற்றி, ஜீவன் நம்மை பின்தொடரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் சத்திய வேதத்திலிருந்து. ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறனால என்ன செஞ்சிடாது, ஆசீர்வாதங்கள் வந்துடாது. கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் மாறும் பொழுது, நம்முடைய எண்ணங்களிலே மாற்றம் வரும் பொழுது, நம்முடைய பேச்சிலே மாற்றம் வரும் பொழுது, நம்முடைய பார்வையிலே மாற்றம் வரும் பொழுது, நம்முடைய லைஃப் ஸ்டைலிலே மாற்றங்கள் வரும் பொழுது, மன்னிக்கிறவர்களாய் மாறும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வர ஆரம்பிக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே போய் தலையை கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்தா, அங்கே அந்த வரம்பற்ற அக்காட்ட போய் ஊக்கமாக ஜோம் பண்ணிட்டு வந்தா இதாக வந்துடும். ஒன்றும் வரல இது வரைக்கும். ஏன்னா மன்னிக்கிறது இல்லை. கசப்பு, முறுமுறுப்பு, பகை, விரோதங்கள், பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ள பத்தி எரியுது. இங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வந்தால் கத்தரெல்லாம் செஞ்சிருவார். கத்த சொல்கிறாரு, நான் உன்னை எவ்வளோ கிருபையாக மன்னிச்சிருக்கிறேன், நீ அடுத்தவனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் கூட பிறந்தவனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் கூட பிறந்த உன் தங்கச்சியை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் அக்காவை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் புருஷனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் மாமியாவை மன்னிக்க மாட்டேங்கிற. ஏன் இருக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார்? மன்னிப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவர் நாமம் எல்நாஷா, அவர் மன்னிக்கிறவர். தகப்பன் மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால நாமும் மன்னிக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறை அவனுக்கு என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். ஆமென். உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னித்திருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது. அப்ப ஜெபத்துக்கு எது தடை பண்ணுது? இந்த கசப்பு. ஜெபத்துக்கு பதில் வராத அளவுக்கு எது தடுக்குது? சரீரத்தில் சுகத்தை கொடுக்க விடாதபடி எது தடுக்குது? ஆசீர்வாதங்கள் வராதபடி எது தடுக்குது? குடும்பத்துக்கு நன்மை வர வேண்டிய நன்மைகள், அற்புதங்கள், அடையாளம் நடக்காதபடி எது தடுக்குது? பல காரணங்கள் சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம் பகை உணர்வு, மன்னியாத தன்மை, கசப்பு, அந்த வெறித்தனங்கள், பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு. அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? தடுக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே எல்நாசா மன்னிக்கிறதை போல நாமும் பிறர் என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து விட்டு வாழ்க்கையை அப்படி என்ன செய்ய வேண்டும்? பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். தவறு செய்யாதவங்க யாரும் கிடையாது. எல்லாருமே தவறுகிறோம், எல்லாத்தையுமே குறைகள் இருக்கிறது. ஆகவே மனப்பூர்வமாய் மன்னித்து ஆசீர்வதித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதித்து என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பிப்பார். அவர் அற்புதமாய் என்ன செய்வார்? காரியங்களை நமக்காக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அவர் கிருபையாய் நமக்கு இறங்குவார். அவர் நன்மை செய்வார். அவர் நாமம் எல்நாஷா. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தாவே, என்னை மன்னிக்கிற ஆளாய் மாற்றுங்கப்பா. ஒரு கல் நெஞ்சம் பிடிச்ச ஒரு ஆளாக நான் இருக்கக்கூடாது. ஒரு கொடூரமான அரக்கனா நான் இருக்கக்கூடாது. என் இருதயத்தை நானே கல்லாக்கிடக்கூடாது. சதையான இருதயத்தை எனக்கு தாரும். மென்மையான இருதயத்தை எனக்கு தாரும். இணக்கமான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரையும் மன்னிக்கிறேன். யார் யார் மேலே எனக்கு கசப்பு இருக்குதோ எல்லாரையும் மன்னிக்கிறேன். நான் சுகத்தோடு வாழ விரும்புகிறேன். தீர்க்காயுசோடு வாழ விரும்புகிறேன். நான் வியாதியோடு வாழ விரும்பலை. நான் சீக்கிரம் சாக விரும்பலை. நான் தீர்க்காயுசாய் வாழ விரும்புகிறேன். நீடித்த நாட்களாய் வாழ விரும்புகிறேன்பா. அதுக்காக நான் மன்னிக்கிறேன்பா. நான் சுகத்தோடு வாழ விரும்புகிறேன். நான் மன்னிக்கிறேன் எல்லாரையும். நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். மன்னிக்கிறேன்பா. கர்த்தாவே, நன்மைகளாக எனக்கு வேணும்பா. நன்மைகள் எனக்கு வேணும், எனக்கு தீமைகள் வேணாம். மன்னிக்கிறேன்பா. நீர் என்னை மன்னித்ததை போல நானும் பிறரை மன்னிக்கிறேன்பா. மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். எல்நாஷாவே, நீர் என்னை மன்னித்திரேப்பா. நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன். அப்பா மன்னிக்கிறதை போல பிள்ளையாகி நானும் மன்னிக்கிறேன்.
கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வந்து நான் நியாயம் பேச மாட்டேன். நான் இதனால தான் செஞ்சேன், அதனால தான் செஞ்சேன், நியாயப்படுத்தி பேச மாட்டேன். ஒத்துக்கிறேன்பா, தவறை ஒத்துக்கிறேன். அது உண்மையாய் உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்பா. இது மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர், இது மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர்ப்பா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல் நாஷாவே, ஓமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம்பா. யாராவது ஒரு விசுவாசி மேலே எங்களுக்கு ஒருவேளை கசப்பு இருக்குமானால் மன்னிக்கிறேன். ஒருவேளை மாமனார் மேலே, மாமியா மேலே, மச்சா மேலே, குழந்தை மேலே, மதினியா மேலே, நாத்தனா மேலே, கூட பிறந்த அண்ணன் தம்பி மேலே, அக்கா தங்கச்சி மேலே, அப்பா மேலே, யார் மேலேயாவது எனக்கு கர்த்தாவே பகை இருக்குமானால் நான் மன்னிக்கிறேன்பா, மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்பா. கசப்பு என்னை விட்டு நீங்கட்டும். நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நாமே அர்ப்பணிப்போம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காக நன்றிப்பா. எல் நாஷாவே, மன்னிக்கிற தேவனே, கர்த்தாவே எங்களை கிருபையாய் மன்னித்திருக்கிறீர்ப்பா. எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் கர்த்தாவே. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீர்ப்பா, மறதி என்கிற கடல்ல போட்டு விட்டீர்ப்பா. மேகத்தை போல கர்த்தாவை தூரமாக்கி போட்டு விட்டீர்ப்பா. கர்த்தாவே, உம்மை குறித்து சரியான ஒரு படம், உம்மை குறித்து ஒரு சரியான வெளிச்சம் எங்களுக்கு வரட்டும்பா. நீர் நல்ல தேவன், நீர் மன்னிக்கிற தேவன், நீர் கிருபையின் தேவன்ங்கிற அந்த வெளிப்பாடு இன்னும் எங்களுக்குள்ள பெருகட்டும்பா. கர்த்தாவே, நீர் ஒரு மோசமான அரக்கன் அல்ல, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்ல தேவன், நீர் அன்பின் தேவன், மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த படம் எங்களுக்குள்ள பதியட்டும், இந்த வெளிச்சம் அதிகமாக எங்களுக்குள்ள பெருகட்டும். அது மாத்திரமல்ல, பிறரை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, மன்னிக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும், செழித்து ஓங்கட்டும், தழைத்து ஓங்கட்டும். வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டு இயேசு நாமத்தினாலே. சுகம் உண்டாகட்டும், சரீரத்திலே வாழ்வு உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.